சாரோட ஒரு கைடன்ஸ்னால தான் இன்னைக்கு நான் ஒரு பிரபல தனியார் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. சார் மட்டும் எனக்கு கைடன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் சத்தியமாக வந்திருக்க முடியாது. முக்கியமாக நான் போன எல்லா ஆடிஷன்லையுமே சாரோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்கிறத நான் பார்த்தேன். சொல்லப்போனால் சில சேனல்ஸில் எனக்கு வந்து சாரோட ஸ்டூடெண்ட்டு தான் எனக்கு வந்து ஆடிஷன் எடுத்ததே, இன்டர்வியூ எடுத்ததே. எனக்கு பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தாலே நான் கை கால்லாம் வடவடன்னு நடுங்க ஆரம்பிச்சிரும். வார்த்தை ஒழுங்காக வராது. நாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். எனக்கு எதுவுமே சரியாக வராது. எதுவுமே தெரியாமல் கூட வாங்க, ஏன்னா ஆரம்பத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாமல் தான் வந்து நான் ஜாயின் பண்ணேன். எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு பிரபல நிறுவனத்தில் செய்தி வாசிப்பாளராக ஆயிருக்கேன் அப்படின்னா அதுக்கு சார் தான் கண்டிப்பாக காரணம். நான் சொல்லிக் கொடுக்குற முறையில் நீ வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணினா கண்டிப்பாக நீயும் ஒரு நல்ல ஒரு ரீடராக கண்டிப்பாக வருவ அப்படின்னு சார் தான் எனக்கு இந்த கைடன்ஸ் கொடுத்தாரு. அவர் கொடுத்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் இன்னைக்கு ஒரு பிரபல ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நியூஸ் ரீடராக ஜாயின் பண்ண போகிறேன். நான் ஆடிஷன் போனேன். எனக்கு இங்கே சாரோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால என்னை அங்கே நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயக்குமார். நான் மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். மயிலாடுதுறையில் ஒரு சின்ன ஒரு கிராமத்திலேருந்து தான் நான் வரேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே மீடியா ஃபீல்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் மீடியா ஃபீல்டில் நியூஸ் ஆங்கரிங் அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மீடியாவில் நியூஸ் ஆங்கர் அப்படிங்கிற ஜாப் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுனால அதுலேயே என்னோடய லைஃப் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதை பற்றி எனக்கு சரியாக எதுவும் தெரியல. யாரை போய் பார்க்குறது, எப்படி அது அந்த வேலைக்கு போகிறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது, இந்த ஒரு ஐடியாமே எனக்கு சுத்தமாகவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் யூடியூப்பில் வந்து ஹவ் டு பிகம் எ நியூஸ் ரீடர் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது மணிகை சாரோட லைம்லைட் கோச்சிங் தான் எனக்கு வீடியோவாக வந்தது. 10 நிமிஷமே நான் சாருக்கு கால் பண்ணி பேசினேன். சார் தான் எடுத்தோன்னே ஃபோன் எடுத்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சார்கிட்ட கால் பண்ணி, சார் எப்படி சார் நான் வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது, நான் அங்கே கிராமத்தில் இருக்கேன், மயிலாடுதுறையில் இருக்கேன், அது ஒரு பக்கா கிராமத்தில் இருக்கேன், எனக்கு எப்படி அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல ஒரு பிரபல நிறுவனத்தில் செய்தி வாசிப்பாளர் வேலை கிடைக்கும் அப்படின்னு நான் கேட்டேன். சார் அதுக்கு உடனே, நீ இங்கே இருக்க, இந்த ஊரில் இருக்க, கிராமத்தில் இருக்கியா, நகரத்தில் இருக்கியா, அதெல்லாம் அந்த பிரச்சனையும் இல்லை, நீ எப்படி படிக்கிற, உன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு